இப்பொழுது பட்டிமன்றம் நடைபெறப் போகின்றது. அதற்கு இந்த தளத்தை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். அவர் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவார். நன்றி, வணக்கம். இல்லைங்க, எவ்வளவு தீமை இருக்கு தெரியுமான்னு பேசுறதுக்கு வர்றாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். திருக்குறள் தொண்டர். திருக்குறளை இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் மட்டும் பல வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு திருக்குறளை வாசிக்க வைத்தலை தன்னுடைய பணியாக எடுத்துக்கொண்டு அந்த தொண்டை செய்து கொண்டிருப்பவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். தொலைபேசியால் விளைவது தீமையே என்று பேச வருகிறார். இன்னும் வேளாண் இயக்குநராக இருந்து பொறுப்பாக செயல்பட்டு கொடுப்பு இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இல்லைங்க அது தீமை தாங்க அப்படின்னு பேச வர்றாங்க. அனுபவசாலி. சொல்லுங்கம்மா, அவங்க கருத்துக்கள் சொல்லுங்கம்மா. வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரமங்களே, வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற ஐயன் வள்ளுவரை வணங்கி சேலராம் பாவேந்தரை தொழுது இன்றைய நடுவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த PSSM அமைப்பில் பேச வாய்ப்பளித்த ஸ்ரீகாந்தராஜா ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடின்னு எதுக்கு வள்ளுவர் சொன்னாரு? எது அதிகமா இருக்கோ அதைத்தான் நம்ம கணக்குல வச்சுக்கணும். நன்மை இல்லை அப்படின்னு சொல்லல, தீமைதான் மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய பழக்க வழக்கமுமே மாறி போயிருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்ல தேய்க்கிறாங்க. ஐயா, இது நல்ல பழக்கமா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கழிவறையில போய் உட்கார்ந்தாலும் அங்கேயும் அந்த அலைபேசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா உணவுன்னு சாப்பிடும் பொழுது தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தே சாப்பிடுறது கிடையாது. அலைபேசியை பார்த்துக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பழக்கம் போல இந்த கையில அப்படியே செல்ல தேய்ச்சிக்கிட்டே இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க மனைவி பார்த்தாங்க, சத்தம் இல்லாம அந்த அலைபேசியை வாங்கிட்டு கையில ஒரு சோளக்கருதை கொடுத்துட்டாங்க. என்ன கையில இருக்குன்னே தெரியாம அவரும் வாயில போட்டுக்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா தட்டு நிறைய சோளம் உதுத்தாச்சு. அப்ப இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நினைவோடையே இருக்கிறது இல்லைங்க ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் கையில இந்த அலைபேசி இருக்கு. இன்னைக்கு உணவு ஊட்டுவதற்கு அதைத்தான் பயன்படுத்துறாங்க. அது கையில கொடுத்துட்டு அது என்ன பாக்குதுன்னே தெரியல. அதனால பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய கண் பார்வை பாதிக்கப்படுது. அவர்களுடைய கற்பனை திறன் பாதிக்கப்படுது. அப்பெல்லாம் பாட்டி கதை சொல்லுவாங்க. பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அப்ப ஒவ்வொரு குழந்தையும் அந்த பாட்டியையும் வடையையும் அது என்ன சட்டியில எப்படி சுடுறாங்கன்னு கற்பனை பண்ணுவாங்க. காக்கானா ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அது ஒவ்வொரு காக்காயா இருக்கும். பாட்டினா அது ஒவ்வொரு பாட்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு காணொளி மூலமா பார்க்கும் பொழுது அதுல என்ன காட்டுறாங்களோ அதுதான் அவங்க மனசுல பதியுது. வடைன்றது இப்படிதான், அது இட்லியா கூட இருக்கலாம், டோனட்டா கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு அதுதான் வடை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி அவர்களுடைய சிந்தனை திறன் வளர்வதில்லை. இதனால என்ன ஆகுதுன்றாங்க, குழந்தைகளுக்கு அந்த ரிட்டன்ஷன் டைம்னு சொல்லக்கூடிய அந்த பொறுமையே இல்லைன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தொடர்ந்து பார்ப்பதோ கவனிப்பதோ அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய அந்த காற்றுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு. 10 நொடிக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு மாறுது. அவ்வளவு வேகமா பார்க்கும் பொழுது நிஜ வாழ்க்கையும் அவ்வளவு வேகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யதார்த்த வாழ்க்கையில அது சாத்தியப்படுறது இல்ல. அப்ப அவங்க கையில இருந்து கைபேசியை வாங்கும் பொழுது அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கோவமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, கத்துறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளே மாறி போகுது. வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த மாதிரி சீரழிக்கக்கூடியது இந்த அலைபேசி தான். அலைபேசியில நன்மை இருக்கு. ஆனா அதை யாரு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருந்தா கண்டிப்பாக அது நன்மைதான்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுல நல்லதை தான் பார்க்கிறோம் அப்படின்னா நல்லதை பார்த்தாலும் சரி, கெட்டதை பார்த்தாலும் சரி, எதையுமே அளவுக்கு மிஞ்சி பார்த்தா அமிர்தமே நஞ்சுங்கும் பொழுது நல்லதாகவே இருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்தினால் அதனால கண் பார்வை கோளாறு ஏற்படுது, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. இது எல்லாமே இருக்கு. அது மாதிரி அறிவை வளர்த்துக்கிறோன்றாங்க. அறிவு எங்கெங்க வளருது? அந்த கதிர்வீச்சால குழந்தைகளுடைய மூளை பாதிக்கப்படுதுன்றாங்க. காதுல வச்சு பேசுறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் அந்த கதிர்கள் வளரக்கூடிய குழந்தைகளுடைய மூளையை மிகவும் பாதிக்குது. அதே மாதிரி யூடியூப்ல நாங்க போட்டு பணம் சம்பாதிக்கிறோம்
அதுல அதை பண்றோம் இதை பண்றோம்ன்றாங்க. எல்லாமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா பணமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீடியோவை போட்டு அதுல இருந்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து இன்றைய மக்கள் கிட்ட வந்து அந்த ஒரு கருணை இல்ல, ஈகை இல்ல, பொறுமை இல்ல. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ₹1க்கு இட்லி சுட்டு தர பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து யாரும் பெருசா நினைக்கிறது இல்ல. ஒரு யூடியூபர் வந்து இவ்வளவு வியூஸ் வாங்கிட்டாங்க, இவ்வளவு இது வாங்கிட்டாங்க, கோல்டன் பட்டன் வாங்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெருமையா தெரியுது. அதாவது ஒரு அலைபேசிக்குள்ளேயே வந்து அவங்க முடங்கி போயிடுறாங்க. நம்ம வந்து அத பயன்படுத்துற வரைக்கும் அது நன்மைதான். ஆனா என்னைக்கு அது வந்து நம்மள பயன்படுத்துதோ, அப்ப வந்து அது கண்டிப்பா தீமைதாங்கய்யா. அதே மாதிரி இன்றைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, தொலைவுல இருக்கவங்க கிட்டலாம் நாங்க பேசுறோம். அவங்கள முகம் பார்த்து பேசுறோன்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க அம்மா, அப்பா, குழந்தைகள் வந்து முகம் பார்த்து பேசுறதே கிடையாது. ஆளுக்கு ஒரு அறையில வந்து அலைபேசிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட வர்றதுக்கு கூட வந்து அதுல தான் வந்து அனுப்ப வேண்டியதா இருக்கு. சாப்பாடு தயாரா இருக்கு, வாங்க சாப்பிட அப்படின்னு. அது மாதிரி இப்படி இன்றைய குடும்பங்களின் ஒற்றுமை வந்து போய்க்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைபேசியினால தான். அதே மாதிரி சண்டைகள் வருவதும் பார்த்தீங்கன்னா, அலைபேசியினால தான் சண்டைகள் வந்து அதிகரிக்குது. அது மாரி திருமணத்த பத்தி சொன்னாங்க. அலைபேசியில வந்து பேசி புரிஞ்சுக்கிறாங்கன்னு. அதாவது இன்றைய காலகட்டத்தில வந்து திருமணங்களுக்கு அப்புறம் விவாகரத்து அதிகமாகுதுன்றாங்க. ஆனா இந்த மாதிரி சூழல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் திருமணமே ரத்தாகுது. நிச்சயம் வரைக்கும் போயிருது, நிச்சயம் நடக்குது. ஆனா அதற்கப்புறம் இவங்க பேசுறேன், பழகுறேன்னு சொல்லிட்டு, ஒத்து வரலன்னு சொல்லிட்டு, திருமணத்தையே வந்து ரத்து செஞ்சுடுறாங்க. இந்த மாதிரி தாங்கய்யா இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை பயன்படுத்துறதுனால நமக்கு பயன்கள் அதிகமா இருந்தா தான் அத நன்மைன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த அலைபேசியை பயன்படுத்துவதால் நம்மளுடைய எல்லாமே வந்து களவாடப்படுகிறது. பணம் களவாடப்படுகிறது. நம்முடைய ஆரோக்கியம் களவாடப்படுகிறது. நம்முடைய அந்தரங்கங்கள் களவாடப்படுகிறது. நம்மை வந்து யாரோ ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம கையில வந்து இது இருக்கு. இது மூலமா நம்ம உலகத்த பார்க்கிறோம்னு. ஆனால் அதன் மூலமாக நம்மை ஒருவர் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாமல். அப்படின்றத வந்து நம்ம உணரணும். அதனால பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைய இளைய தலைமுறை வந்து நீர்வீழ்ச்சியிலயும் சரி, ஒரு கடல்லயும் சரி, எங்கனாலும் போயிட்டு அட்வென்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர இழக்குறாங்க. இதெல்லாம் எதனால? இதெல்லாம் வந்து இந்த அலைபேசியினுடைய பயன்பாட்டுனால தான். அதனால நடுவர் அவர்களே, எது அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க வந்து சரியானது ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதனால் அலைபேசியை பயன்படுத்துவதனால் அதிகப்படியாக விளைவது தீமையே என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம். அருமையாக சொன்னார்கள். ராணுவத்தில் இருப்பவருடன் பேசலாம், அயலகத்தில் இருப்பவருடன் பேசலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருப்பவருடன் பேசுவது கிடையாது. ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் தொலைபேசியில பேசுறாங்க. காலையில ஒரு அம்மா என்ன பண்றாங்க, பிரேக்பாஸ்ட் ரெடின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. யாருக்கு? பையனுக்கு. அவன் உடனே பதிலுக்கு ஓகே மாம் அப்படின்னு அனுப்புறாங்க. இன்னொரு கணவருக்கு ஒரு தொலைபேசி பேசுறாங்க. எங்கங்க கிளம்பலையா, சீக்கிரம் வாங்க, இரு நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் ஸ்டேட்டஸ் போட்டல என்ன சமையல் சொல்லிட்டு பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னா. இப்படி போயிடுச்சு குடும்ப வாழ்க்கை. தொலைபேசிக்குள்ள அடங்கி போச்சு. காலையில் எழுந்த வந்து பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ, செல்ல தேய்க்கிறான் அப்படின்னாங்க. உண்மைதான். எழுந்த உடனே முதல்ல பார்க்க செல்போன். அதுல என்னன்னா சில பேர் என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்ல செய்தி வந்தாலோ இல்ல வேற செய்தி வந்தாலும் காட்டும் மேல, இவனுக்கு செய்தியே வந்திருக்காது. ஆனாலும் தோற்று அந்த வாட்ஸ்அப்பை தோண்டி பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது வந்துருக்குதா, அதான் வரலன்னு முதல்ல காத்துட்டு மேலேயும் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு பாக்குறேன், இது ஒரு நோய் மாதிரி வளர்ந்து போச்சு அப்படின்னு கருத்துக்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க பக்கத்துல ஒரு நியாயமான ஒரு கருத்து வச்சாங்க. பணத்தை வச்சிருந்தோம், டிஜிட்டல் மணி வச்சிருந்தோம், பணம் களவு போகுது, நேரம் களவு போகுது இந்த செல்போன் தொலைபேசினால, திறன்பேசினால. உடல் நலம் பாதிக்கப்படுது கதிர்வீச்சினால. இது எல்லாவற்றையும் விட நாம் இந்த அலைபேசியினுடைய கேமராவை அணைத்து வைத்திருந்தாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அலோ அலோன்னு கொடுத்துட்றோமே. எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் அலோ அலோ அளவுன்னு கொடுத்துறோம். அளோ இல்ல அளவு அளவு அளவுன்னு கொடுத்துட்றோம். அப்போ எல்லாவற்றையுமே அது எடுத்துக்கொள்வது திருடப்படுகிறது. எனவே இதனால் தீமைத்தான் விளைகிறது, நன்மை அல்ல. குறிப்பா அந்த வீடியோ கேம் பசங்க ஆடுறாங்க பாருங்க. அந்த பசங்க ஆடுறப்போ அந்த முகத்தை பார்க்கணும் நீங்க. அவன் மூஞ்சியே ஏதோ ஒரு மாதிரி கோணல் மாணல் ஆகி அந்த
அந்த அந்த ஓடுறதுக்கு ஏற்றாம இவனும் கூடவே சேர்ந்து சேர்ந்து வளைவான். இதெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது. கழிவறைக்குள்ள ஐயா செல்போன் எடுத்துட்டு அந்த அளவுக்கு அவனை பீடிச்சிருக்கு. நன்மை இருக்குது, ஆனா அந்த செல்பேசி, இந்த திறன்பேசி நம்முள் ஊடுருவி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே இதனால் விளைவது தீமையே என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் தனது கருத்துக்களை, எதிர்வாதங்களை ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் வைக்குமாறு அழைக்கிறேன். வாருங்கள் திருமதி. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க ஐயா, நன்மை இருக்கு, ஆனா அதை விட அதிகமா தீமை தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிவராமன் ஐயா சொன்னதை கேட்டு யூடியூப்ல வந்து நாங்க சிறுதானியம்லாம் செய்யறோம் அப்படின்றாங்க. அவரு விழிப்புணர்வு பதிவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவங்க வீட்டு திருமணத்துல அவர் போட்ட மெனுவெல்லாம் தான் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டு எத்தனை பேர் அவங்க வீட்டு விழாக்கள்ல அல்ல அவங்க வீட்டு திருமணத்துல வந்து ஆரோக்கியமான உணவு, சிறுதானிய உணவை போட்டாங்க. நன்மை இருக்கு, ஆனா சிறிய அளவிலேயே தான் இருக்கு. அதை பார்க்கிறவங்களும் வந்து சொற்பமா தான் இருக்கிறாங்க. அதுல தேடி தேடி வந்து தீமையை தான் எல்லாரும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிய குழந்தைகள் வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே பாக்குறாங்க. அவங்களுக்கு அறியாமலே வந்து அந்த வலையில போய் மாட்டிக்கிறாங்க ஐயா. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஆப்புகளா தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து பல விதங்கள்ல ஆப்பு வைக்குது. குழந்தைகளாகட்டும், மாணவர்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், இல்ல வந்து வேலைக்கு போகும் ஆண்களாகட்டும், முதியோர்களாகட்டும், எல்லோருக்கும் வந்து அந்தந்த நிலையில வந்து பாதிப்பு இருக்கதான் செய்யுது. உடல்நிலை பாதிப்பு இருக்கு, மனநிலை பாதிப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து பணம் வந்து பறிபோகுது. சிலருக்கு வந்து அந்தரங்கங்கள் வந்து அம்பலமாகுது. இந்த மாதிரி இதனால நெறைய தீமைகள் இருக்கு. இப்ப எப்படி வந்து உணவ வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, உணவு வந்து நன்மையா, தீமையா, அது விஷமா, மருந்தா அப்படின்னு கேட்டா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், எந்த உணவ சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம் அப்படின்றத பொறுத்து தான். அதே மாதிரி தான் இந்த அலைபேசியும். நன்மையா, தீமையாங்கிறது வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறோம், யார் பயன்படுத்துகிறார்கள், எதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்கய்யா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தனி அறையில இருந்து பிள்ளைங்க வந்து பேசுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா, அத வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். அப்படிதான் ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல பொண்ணு, அந்த ரூம்ல பையன் எல்லாம் தனியா உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுலயே வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, பொண்ணு வந்து நான் வெளிய போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பையனும் வெளிய கிளம்பி போயிடுறான். போயிட்டு பார்த்தா, போய் வந்து அவங்க சேட்டிங்ல வந்துட்டு 2 பேரும் வந்து இப்பதான் ஃபேக் ஐடி தான் வந்து வச்சிருக்காங்களே. ஆளுக்கு ஒரு ஃபேக் ஐடில சேட் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தா, அண்ணனும், தங்கச்சியும். இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையாங்கய்யா? அந்தரங்கமா வந்துட்டு சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடில சேட் பண்ணி, நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை தவிர மற்றவர்களை எல்லாம் வந்து சகோதரிகளாகவும், தாயாகவும் பார்க்கக்கூடிய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு. ஆனா, இன்றைய கலாச்சாரத்தினால இந்த அலைபேசிகளால வந்து ஃபேக் ஐடியினால முகம் தெரியாமல் முகநூல்ல, ட்விட்டர்ல, இதுலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து எல்லாரும் ஆணா, பெண்ணான்னு தெரியாம பேசி பழகி, அது நேர்ல போய் பார்க்கும்போது தான் வந்து உண்மை அம்பலமாகுது. அதனால இது போன்ற தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகாமல், நம்ம வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னா, இத வந்து அளவோட பயன்படுத்தணும். இதனால் விளைவது அதிகப்படியாக தீமையே என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தீமைகளை எல்லாம் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரை நன்மையா, தீமையா? பயன்படுத்துகிறவர் பயன்படுத்தினால் நன்மை, பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தினால் தீமை. அதெல்லாம் சரி. தெரியாதவனை பத்தி நம்ம பேசணும், தெரிஞ்சவனை பத்தி பேச வேண்டியதில்லை. நம்ம கார்த்திக் ராஜா, ஸ்ரீகாந்த் ராஜா ஐயாவோ, இல்ல பாலு சண்முகநாத ஐயாவோ, இல்ல அருந்ததி அம்மாவோ, இல்ல பஞ்சாயத்து இன்னும் இருக்கக்கூடியவங்க தெரிந்து பயன்படுத்துகிறார்கள். இதுக்குதான் பயன்படும், பயன்படுத்துறாங்க. ஆனால் தெரியாமல் பயன்படுத்தணும். 1 மணி நேரம் சொன்னா அது ஒரு தவறான செய்தி வந்து விடுகிறது. ஒரு இளைஞனுக்கு தவறான செய்தி, ஒரு ஆபா செய்தி வருகிற போது அவன் அதில் ஈர்க்கப்படுகிறான், தீமை விளைகிறது. நாம எனக்கு ஒரு தொலைபேசி தகவல் வந்தது. என்ன வந்ததுன்னா, நீங்க இந்த வங்கி கணக்கு வச்சிருக்க, அந்த வங்கியில எனக்கு செய்தி வருது. நீங்க இந்த ஒரு செயலியை பயன்படுத்துறீங்க, அந்த செயலியை பயன்படுத்தினாக்கா உங்களுடைய தொலைபேசி ஹேக் செய்யப்படும், எனவே இதை பயன்படுத்தாதீர்கள், நீக்கிவிடுங்கள். எனக்கு ஒரு செய்தி வருது, எங்க இருந்து? வங்கியில இருந்து. வங்கிக்காரனுக்கு இந்த செயலியை பத்தி தெரிகிற போது, இந்த செயலியக்காரனுக்கு வங்கியை பத்தி தெரியாதா? அவனாலே கண்டுபிடிக்க முடியல. வங்கிக்காரன் திருட மாட்டான்,
அவன் வெறும் இது மட்டும் தான் போடுவான், பெனால்ட்டி மட்டும் போட்டு தான் திருடுவான். பணம் கம்மியாக இருந்து காசு போடுவான், அதுக்கு போடுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவானே தவிர மற்றபடி காசை மொத்தமாக திருட மாட்டான். ஆனா அவனுக்கு இந்த செயலை நான் இந்த அலைபேசியிலே பயன்படுத்துகிறேன் என்று தெரிகிற பொழுது அந்த செயலிக்காரனுக்கு என்னுடைய அலைபேசியிலே நான் பயன்படுத்துகிற வங்கி கணக்கு தெரியாமல் போய்விடுமா? அப்ப என்ன நேரிடும்? இதுதான் இந்த தீமை என்ற அணியில பேச வந்திருக்கிறவர்கள் பேசுகிற வாதம், வைக்கிற வாதம். ஆனால் ஒரு ஆபத்து நேரத்திலே உதவுகிறது என்று சொன்னால் அது அலைபேசியால் நமக்கு கிடைக்கிறது. இந்த மருத்துவமனையிலே படுத்திருக்கார் என் தந்தையார் படுத்திருக்கார், அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், பி பாசிட்டிவ் ரத்தம் வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டால் ஒரு 10 பேர் வந்து அந்த ரத்த தானம் செய்கிறார்கள். அந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு இடத்திலே ஒருவர் மயக்கமுற்றிருக்கார் சொன்னால் அவருடைய தொலைபேசி எடுத்து அதில் இருக்க ஒரு எண்ணுக்கு தகவல் தொடர்பு கொண்டு இவர் இந்த இடத்திலே மயக்கமாக இருக்கார் சொன்னால் 15 நிமிடத்திலே ஒருவர் வந்து விடுவார், அல்லது ஒரு அவசர ஊர்தி வரும், அவர் காப்பாற்றப்படுவார், உயிர் பாதுகாக்கப்படும். எனவே நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு மிக நீளமாக விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் தொலைபேசி உண்மையில் நன்மையைத்தான் தருகிறது. திறன்பேசி நமக்கு நன்மையைத்தான் தருகிறது. போக்குவரத்து நேரத்தை குறைக்கிறது, செலவை குறைக்கிறது. இங்கிருந்து அங்கு சென்று பார்ப்பதை விட இங்கிருந்தே ஸ்கைப் மூலமாக பேசிக்கொள்ளலாம் என்கிற வசதியை தருகிறது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மூலை முடுக்கிலே இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். எனக்கு நேரம் இப்போது 3:40 ஐயாவுக்கு இரவு 12 மணியாக இருக்கும், இன்னொருவருக்கு 11 மணியாக இருக்கும், இன்னொருவருக்கு அதிகாலையாக இருக்கும். ஆனால் நாமெல்லாம் சந்தித்து பேசுவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இந்த அலைபேசி இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் நல்லவர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன், நல்லவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வலையொலியை, இது வலையொலியாக வருகிறோம், அதை பார்க்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள், அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாம் நல்லவர்கள், நமக்கு இது நன்மை. சில தீயவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அது நன்மை. எனவே இதனால் நல்லவர்களுக்கு நன்மை, தீயவர்களுக்கு நன்மை, நல்லவர்களுக்கு தீமை, தீயவர்களுக்கு நன்மை என்று சொல்லி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். அலைபேசியால் நன்மையே விளைகிறது, நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். தவறானவர்களிடம் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது, சிக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடம் தயவு செய்து அலைபேசியை கொடுக்காதீர்கள். முக்கியமாக பிள்ளைகள் இருக்கும்போது அவர்கள் எதிரிலே அன்னையர்கள் அலைபேசியை பார்க்காதீர்கள். அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு இருக்கும், நம்ம அம்மா நம்மளைதான் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு. நம்ம அம்மா நம்மளை பார்க்கணும்னு எண்ணம் இருக்கும். நம்மளை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கிற போது நீங்க அலைபேசியை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த அலைபேசியை கேட்குது. நம்மளை விட இந்த அலைபேசி முக்கியமானது அம்மாவுக்கு. அப்ப அது என்னன்னு பார்க்க போகுது. அப்பதான் அந்த அலைபேசிக்குள் அந்த குழந்தை சிக்கிக்கிற தன்மை வருது. எனவே அடிப்படை தாயிடம் இருக்கிறது. குழந்தைகள் தான், குழந்தையை விட அலைபேசி என்ன வந்து விட போகுது? குழந்தை முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பை விடவா அலைபேசியில சிறந்த செய்தி வந்து விட போகிறது? குழந்தையை பாருங்கள். இந்த குழந்தையை நீங்கள் பார்த்தால் அது செல்பேசியை பார்க்காது, உங்களை பார்க்கும். நீங்கள் அலைபேசியை பார்ப்பதால் குழந்தை எதற்கெடுத்தாலும் அலைபேசியை கொடு, அலைபேசி கொடு, சாப்பிட வேண்டுமா அலைபேசி கொடு, குளிக்க வேண்டுமா அலைபேசி கொடு, உடை உடுத்த வேண்டுமா அலைபேசி கொடு என்று கேட்கிறார். எனவே அருமையான கருவி, உண்மையிலேயே அது திறன் பேசி. அதை நாம் திறனாக பயன்படுத்த வேண்டும், தவறாக பயன்படுத்தக்கூடாது. தவறாக பயன்படுத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கத்தி ஆளை வெட்டவும் பயன்படும், காய்கறி நறுக்கவும் பயன்படும். நம்மை கட்டி வைத்திருப்பவர்களுடைய கட்டி வைத்திருந்தால் அந்த கயிற்றை அறுத்துக் கொள்ளவும் பயன்படும். எனவே கத்தி எப்படி பயன்படுத்தும் என்பதில் இருக்கிறது சொல்லி அலைபேசியால் திறன் பேசியால் நன்மையே 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 என்று கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அமைப்பிற்கும் அமைப்பு சார்ந்த அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான நேரத்திலே 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்திலே அலைபேசிக்காக செலவுபடுகிற
பல மணி நேரங்களிலே 10 நிமிடத்தை வேண்டாம் 5 நிமிடத்தை தியானத்திற்கு செலவிடுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் என்று கூறி இந்த பட்டிமன்ற அமர்வை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். நன்றி. பஞ்சாட்சர மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு பட்டிமன்றமாக திறன் பேசிகளால் இன்றைய இந்திய சூழலில் அதிகம் விளைவது நன்மையா தீமையா என்ற பட்டிமன்றத்தை நடாத்தின அனைத்து உள்ளங்களும் திறமையாக பேசினார்கள். அதாவது தலைவர் தாங்கிய திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் அருமையாக பேசியிருந்தார். அவருடைய தீர்ப்பும் சரியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு எதிராக பேசிய கிரிஜாவோ அந்த சிவகாமியோ அவர்களும் சரியான விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்கள் கவனமாக இருக்க வேணும், இல்லையென்றால் எங்களை அப்படியே விழுங்கி விடும் என்றதை அருமையாக கூறியிருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறி யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் கையெழுத்தலாம், கருத்தை தெரிவிக்கலாம் என்று கூறி முதல்வத்தை பாராட்டி கைதட்ட வேணும். இந்த 30 வினாடிகள் 30 கைதட்டுகள் தயவு செய்து கைதட்டு. பட்டிமன்றத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. தொடர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய வரவொலிக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக பாபு சண்முகன் மாஸ்டர் அவர்கள் தனது கருத்தை கூறுவார். நன்றி. நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். நன்றி திரு நீலகண்டன். உங்கள் தலைமையில் உங்கள் நடுவர் பதவியிலிருந்து மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி வைத்தீர்கள். 4 பேரும் அதில் 20 தீமைக்காக 20 நன்மை என்றும் கூறியிருந்தீர்கள். இதில் எல்லாவற்றுடைய கருத்துக்களும் ஏற்கக்கூடியதாக, ஒருவர் பேசும்போது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது, மற்ற வரும்போது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கூறியபடி, ஆரம்பத்திலே நீங்கள் கூறியபடி இது இந்தியாவுக்கு கூடுதலாக பொருந்தும் என்பதை விட உண்மையில் நாங்கள் கூறப்போனால் இது பிரித்தானியாவுக்கும் பொருந்துகின்றது என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக இந்த உளவியல் சம்பந்தமாக இது பலரை பாதித்திருக்கின்றது, குறிப்பாக சிறுவர்களை பாதித்திருக்கிறது என்பது ஒரு யூனிவர்சலான ஒரு உண்மையாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இதில் நான் கணக்கு நேரம் எடுக்கவில்லை, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி செல்வதற்காக. நான் ஒன்றை மாத்திரம் கூற விரும்புகின்றேன். இந்த சாந்தா மாஸ்டர் நன்மை என்ற பதிலே ஒரு பாடலை பாடியிருந்தார். அதை நான் 4 வரிகளை நான் படித்து காட்ட வேண்டும். தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. அழகாக அமேசனையும் யூபரீட்டையும் வாசலில் வந்து நின்றது, என் வாழ்க்கையே தந்தது என்று அழகாக கூறியிருந்தார். மிக்க நன்றியம்மா. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி பாபு. ஒரு சிறு கருத்து. நம்முடைய கிரிஜா அம்மையாருடைய மாமியார் காயத்ரி என்ற பெயர், அவர் தன்னுடைய 89 வயதிலே சில மாதங்களுக்கு முன்பு மறைந்து விட்டார். அந்த மறைவதற்கு முன்பாக பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருந்த போது, அவனெல்லாம் பாடுவார்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட பாட்டு ஒன்று கேட்டு வாங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பாட்டுன்னு கேட்டாங்க, கிரிஜா அம்மா கேட்டாங்க. சட்டுன்னு எனக்கு தோன்றியது காற்றினிலே வரும் கீதம் பாடல், அந்த பாட்டை பாட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க அந்த பாட்டை வெகு அழகாக பாடினார்கள். அது தமிழொலி வானொலியிலே ஒளிபரப்பாகிறது. பிறகு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கும் விஜயன் ஐயா அவர்கள் அடிக்கடி அந்த பாட்டை ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் உயிரோடு இருப்பது போலவே, நம்மோடு இருப்பது போலவே ஒரு உணர்வு தோன்றுகிறது. எனவே நன்மைதான், அது ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துவோம் என்பதுதான் இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி என்று பேசின அனைவரும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அது எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவதை பற்றி என்பதை பற்றித்தான் இந்த கருத்துல நாங்கள் அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி அனைவருக்கும். இன்று மிகவும் சிறப்பான பேச்சுகள், சிறப்பான பட்டிமன்றம். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. நன்றி அருந்ததியம் மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் கூற போறீங்களோ?
ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திறமையான பட்டிமன்றம், சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு நேரம்தான் காணையில். அடுத்த முறை நான் உங்களுக்கு 4:30 மணிக்கு தருகின்றேன். அல்லாட்டிக்கு ஏப்ரல்ல இருந்து 3:30 மணியாக மாறக்கூடும் நினைக்கிறேன். அப்படியா 3:30 இல்லாட்டி 4:30 தான் சூட்டபிளா இருக்கும் என்று யோசிக்கின்றேன். இதில் ஒரு கருத்தை கூறுகிறேன். சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆப்ஸ் ஆப் வைக்காம பார்த்து கொண்டா எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார். ஆப்ஸுக்கும் ஆப்புக்கும் நல்ல பொருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. என்ன மற்றது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கிற நோக்கம், எங்களோட தளம் வைக்கிற நோக்கம் இந்த தியானத்தையாவது பழகி கொள்ளுவார்களா, ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு நட்பு ஆசையில் தான் இந்த தளத்தில் எந்த விதமான நிகழ்ச்சியிலும் நடக்கிறது. இப்ப பாட்டு பாடுறவர்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி, அப்படி அதை மாதிரி பல நிகழ்ச்சிகளை வைத்து இதில் நீங்கள் செய்வதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். உங்களோட உணவு முறையில் மாற்றம் ஏற்படும். மற்றும் மற்றும் பலவிதமான வழக்கமாக நீங்கள் கோவப்படாமல் மற்றவர்களோட அன்பாக கதைப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் இந்த தியானத்தை கொண்டு வரும். வீணாக இது ஆப்ஸ், அதாவது இந்த டெலிபோனை கூட பாவிக்கிறதுக்கு அருமையா இருக்கு. நீங்க தயவு செய்து இந்த இந்தியாவில் பிறந்த தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த அறிவித்தலுக்கு போகின்றேன். கொஞ்ச நேரத்தில் 11 மணிக்கு UK டைம் 4:30 PM இந்தியா இலங்கை நேரம் முத்தியா ராமநாதன் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு மனம் எங்கே. இந்த மனம் எங்கே என்ற தலைப்பை நாங்கள் தான் கொடுத்தார். முத்தியா ராமனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எந்த தலைப்பை கொடுத்தாலும் திறமாக பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அதையும் சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் அவர் 10,000-20,000 புத்தகங்களே வாசிச்சிருக்கிறார். அவ்வளவுக்கு திரைவானவர். அவருடைய பேச்சை கேட்கிறேன்னா நின்று கேளுங்கள். அடுத்ததாக இன்று இரவு 8 மணிக்கு UK டைம், அதாவது உங்களுடைய நேரம் 1:30 AM இந்தியா இலங்கை நேரம், லோகதாஸ் அவர்கள் தமிழ் ஹெல்ப் லைன்ல இருந்து பேச வருகிறார். இதை தியானம் மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இது ஒரு எஜுகேஷனே ஏற்படுத்துற மாதிரி மாஸ்டரிங் கேன்வா, அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், என்ன விதமாக அந்த கேன்வா மாஸ்டர் பண்றது என்று இது நடைமுறையில் பிரயோசனமான ஒரு அப்ளிகேஷன். அதை நாங்கள் பழகிறதுக்கு பார்க்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நாளை கூட நல்ல நிகழ்ச்சி இருக்கு. நான் நேரம் கருதி சொல்லவில்லை. முதலாவது தியானம் நடக்கும். அதுக்கு பிறகு அருமையான பேச்சாளர் பேசுவார்கள். இப்பொழுது கொஞ்சம் தியானத்துக்கு லேட்டாக போய்விட்டது. நாங்கள் தியானத்துக்கு செல்ல வேணும். ஒரு என்ன நீங்க சொல்லியிருந்தா ஒரு ஆள் சொல்லி போட்டு நீங்க போகலாம். எல்லோருக்கும் நன்றி செய்ததுக்கு. அடுத்த மாதம் நீங்கள் இன்னொரு தலைப்பிலோ இன்னொரு இடத்துல அனுப்பி நாங்கள் டேட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நன்றி ஐயா நீலகண்ட தமிழ். நீங்கள் எனக்கு கூற இருக்கிறீர்களா? நிறைவு செய்வோம். நன்றி. இப்பொழுது நான் பஞ்சாட்சர மாஸ்டரை இந்த உலக அமைதியின் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானத்தை செய்யும்படி அன்பாக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் சிட்னியில் இருந்து தியானத்தை வழிநடத்துகின்றார். நன்றி.